இந்தியாவுக்கு ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை 50%ஆக உயர்த்தி அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்கள் தொடர்பான இந்தியாவின் குற்றச்சாட்டுக்கு டிரம்ப் பதிலளிக்க மறுத்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியா மீதான வரியை உயர்த்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதன்படி இந்திய பொருட்களுக்கு மேலும் 25% வரி விதித்து அதற்கான நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு ஓராண்டில் 8650 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையால் வர்த்தகத்தில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிகிறது. ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25% வரி இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் புதிய வரி விகிதம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் தனது உத்தரவில் 21 நாட்கள் அவகாசம் கொடுத்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம், ரசாயனம் மற்றும் உரம் ஆகியவற்றை அமெரிக்கா இறக்குமதி செய்வதாக இந்தியா கூறிய குற்றச்சாட்டு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார். India says that the U.S. imports Russian uranium, chemicals, fertilizers, while criticizing their energy imports. Your response to that, sir? இதனிடையே இந்தியாவுக்கு தற்போது 50% வரி விதிக்கப்பட்டிருப்பதால் அது பிரேசிலுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் மிக மிக அதிகமாக 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. சிரியா 41% வரியுடன் இரண்டாவது இடத்திலும், லாவோஸ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் தலா 40% வரியுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன. நான்காவது இடத்தில் சுவிட்சர்லாந்து 39% வரியுடனும், கனடா, செர்பியா, ஈராக் ஆகிய நாடுகள் 35% வரியுடன் ஐந்தாவது இடத்திலும் உள்ளன. சீனாவுக்கு கூட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 30% வரி விதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.